வணக்கம். பக்குவப்படுதல், பருவமடைதல், இது இரண்டும் இயற்கையின் தொடர்பு. மாந்தர்கள் பக்குவப்பட்டால்தான் இறை ஞானத்தை அடைகிறார்கள். மாந்தர்களுடைய வயது 50 கூட இருக்கலாம். என்று பக்குவம் அடைகிறார்களோ அன்றுதான் அவள் புதிதாக பிறக்கப்படுகிறார். ஆன்மா பிரகாசிக்கும் நிலையில்தான் அவர் பிறக்கப்படுகிறார். அதுதான் அவருடைய வயது ஸ்டார்டிங். அதே மாதிரியா பெண்கள், பருவமடையக்கூடிய பெண் 11 வயசாக கூட இருக்கலாம். ஆனால் அவள் பெரிய மனுஷின்னு சொல்லிவிடுவாங்க. பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படிம்பாங்க. ஆனால் அவளுக்கு பேர் பெரிய மனுஷி ஆகிறது. அந்த பக்குவம் நிலை, அந்த 2 நிலைகளும் உயர்த்தப்படுகிறது. இந்த 2 நிலையும் இயற்கையினுடைய தொடர்புகளை கொண்டு செல்கிறது. இந்த பக்குவப்பட்ட மாந்தர் இறைநிலையாக ஐக்கியப்பாடுகளிலும் ஒரு நிலையான ஒரு இறை தொடர்பையும் ஆகிக்கொண்டு இருக்கிறார். இந்த பெண், பெரிய மனுஷியாகிய பெண், இயற்கை தொடர்பான மாத தொடர்பு, கருவுற்றல், அப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ரெடியாகி கொண்டிருக்கிறார். இவர் பக்குவப்பட்ட நிலையிலிருந்து தான் இவர் வயது ஆரம்பிக்கிறது. அவள் 11 வயசுலேயே பெரிய மனுஷிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்று விடுகிறார். அந்த 2 நிலையும் இறைக்கு ஒப்பான நிலை, இறை தொடர்பான நிலை. ஆனால் மனிதர்களுக்கு வயது அவர் பக்குவப்படும் காலத்தில் இருந்துதான் அந்த ஆன்மானுடைய வயது குதிக்கிறது. 50 வயதில் பக்குவப்பட்ட ஞானமடைந்த அன்றுதான் ஆன்மா பிறக்கப்படுகிறது, பிரகாசிக்கப்படுகிறது. அதுவரை அவருடைய வயது கடந்த காலம்தான். அந்த பக்குவ நிகழ்வு தான் அவரை உயர்த்தப்படுகிறது.